Hello everyone, welcome to our channel Data with Mari. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா எக்ஸல்ல நம்ம கிட்ட இருக்கிற டேட்டாவை நம்ம சர்ச் பண்ற டேட்டா மட்டும் எப்படி அவுட்புட்டா கொண்டு வரதுன்னு பார்க்கலாம் வாங்க. எக்ஸாம்பிள் இப்போ நான் ஸ்விசிகார்ஸ் டேட்டாவை சர்ச் பண்றேன். இப்போ எனக்கு நியூயார்க் லொகேஷன்ல டைப் பண்றேன். எனக்கு நியூயார்க் டைப் பண்றப்ப என்ன வருது லொகேஷன்ல நியூயார்க் இருக்குது எல்லாமே நம்மளுக்கு வருது. இந்த இடத்துல வந்து என்ன பண்றேன் கேஸ் சென்சிட்டிவ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நான் இந்த கேஸ் சென்சிட்டிவ் செக் அவுட் பண்ண என்ன வருதுன்னா நம்மளுக்கு நியூயார்க்ன்றதை நியூ டைப் பண்ணதை ஸ்மால்ல இருக்கிறத வந்து நம்மளுக்கு கீழே இருக்கிறத கேப்ஸ்ல இருக்கிறத வருது. ஸோ நம்ம கேஸ் சென்சிட்டிவா வச்சு நம்ம எப்படி செக் பாக்ஸை நம்ம சர்ச் பாக்ஸை கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு இந்த கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அதை விட முக்கியமான விஷயம் இதை பற்றி தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்கள் இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கிட்ட டேட்டா இருக்குது. இப்போ இந்த டேட்டா வந்து ஃபஸ்ட்டு வந்து டேபிளாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நம்ம ஃபியூச்சரில் டேட்டா ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து சர்ச் பண்ணுறப்போ நம்மளுக்கு அதுவும் அவுட்புட்டாக வரும். ஸோ நான் டேபிளாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். டேபிளாக கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் நியூ ஷீட்டை இன்சர்ட் பண்ணிக்கிறேன். நியூ ஷீட்டை இன்சர்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன் நம்ம கிட்ட இருக்கிற அட்ரஸ் வந்து இந்த இடத்துல வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் அடுத்த ஷீட்டில். அடுத்த ஸ்டெப் என்னன்னா ப்ரீவியஸாக நான் காமிச்சது நான் இந்த இடத்துல இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் எனக்கு தேவையானபடி இந்த இடத்துல. இப்போ என்ன பண்ணணும்னா இன்சர்ட் டேப்ல போயிட்டு ஷேப்ஸ்ல வந்து நம்ம ஷேப் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு ரெக்டாங்கிள் ஷேப் தேவை, நான் ரெக்டாங்கிள் ஷேப் இன்சர்ட் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல. நம்மளுக்கு வந்து இந்த ஷேப் எப்படி தேவை நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நான் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ஷேப்ஸ் எனக்கு தேவையான மாதிரி நான் கஸ்டமைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன். தென் இப்போ அடுத்தது என்ன பண்ணுறேன்னா டெவலப்பர் டேப்ல போயிட்டு எனக்கு வந்து இன்செர்ட்ல வந்து எனக்கு செக் பாக்ஸ் இந்த இடத்துல வந்து நான் டெக்ஸ்ட் பாக்ஸ் இன்செர்ட் பண்ணிக்கிறேன். இன்செர்ட் பண்ணதுக்கப்புறம் ரைட் கிளிக் கொடுத்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ்ல வந்து என்ன பண்ணலன்னா செல்லை வந்து நம்ம லிங்க் பண்ணோம். ஸோ இந்த இடத்துல வந்து B1 செல்லை லிங்க் பண்ணிக்கிறேன், B1 கொடுத்துக்கிறேன். தென் வந்து ஸ்பெஷல் எஃபெக்டில் வந்து நான் வந்து இங்கே 2FM ஸ்பெஷல் இருக்குது. ஸோ நான் அதை வந்து 0ன்னு மாற்றிக்கிறேன். இப்போ க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த இடத்துல வந்து டிசைன் மோட டிசேபிள் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த இடத்துல டைப் பண்ணலாம். சம்திங் நான் டைப் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து B1 செல்ல அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ நம்ம இதை என்ன பண்ணலாம்னா B1 செல்ல வந்து நம்ம நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல என்ன பண்ணேன்னா இதை வந்து எனக்கு சர்ச் டெக்ஸ்ட் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்மளுக்கு கேஸ் சென்சிட்டிவான செக் பாக்ஸ் தேவை. ஸோ அதை எப்படி நம்ம இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். திரும்பி வந்து டெவலப்பர் டேப்ல போயிட்டு இன்சர்ட்ல வந்து இந்த இடத்துல செக் பாக்ஸ்னு ஒன்று இருக்குது. அதை என்ன பண்ணுறேன் இன்சர்ட் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல. இப்போ செக் பாக்ஸ்ன்றதை நான் நேம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் கேஸ் சென்சிட்டிவ்னு. ஓகேங்களா. தென் என்ன பண்ணுறேன் ஷேப் ஃபார்மெட்டில் வந்து எனக்கு கலர் தேவை. ஸோ நான் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு இது எதுவுமே மூவ் கூடாதுன்னு என்ன பண்ணுறேன் கண்ட்ரோல்லே கொடுத்துக்கிறேன். ஒரு செலக்ட் பண்ணிவிட்டு இந்த செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல்லே கொடுத்துக்கிற எல்லாமே நம்மளுக்கு செலக்ட் ஆகிடும். ஸோ ரைட் கிளிக் பண்ணி என்ன பண்ணலாம் ரைட் கிளிக் கொடுங்க. ரைட் கிளிக் கொடுத்ததுக்கப்புறம் சைஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆப்ஷன் சூஸ் பண்ணி இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டிஸில் வந்து டூ நாட் மூவ்ன்ற செல்லு கொடுத்துங்க. இப்போ க்ளோஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து எதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட்டாக வேணுமோ ஸோ அதை வந்து நம்ம கம்பைன் பண்ணிக்கலாம் ஒரே காலமாக. அதுக்கு என்ன பண்ணனா ஈக்குவல் கன்கார்டினேட் நான் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். கன்கார்டினேட் கொடுத்துட்டு எனக்கு எதை பேஸ் பண்ணி எல்லாம் வேணுமோ ஸோ அது எல்லாமே நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நேம் தேவை. சரி நேமை சூஸ் பண்ணிக்கிறேன். கம்மா கொடுத்துட்டு டபுள் கோட்ஸ் வந்து ஸ்டார் சிம்பிள் கொடுத்து எடுத்துக்கிறேன். தென் கம்மா கொடுக்குறேன் அகெயின். அடுத்தது வந்து நம்மளுக்கு எது தேவையோ அது கொடுத்துக்கலாம் இந்த இடத்துல. ஸோ எனக்கு அடுத்தது வந்து சூப்பர்வைசர் தேவை. ஸோ நான் அந்த செல்லு சூஸ் பண்ணிக்கிறேன் ஃபுல்லாக. தென் அதுக்கப்புறம் என்ன தேவை எனக்கு டிபார்ட்மெண்ட் தேவை. ஸோ நான் டிபார்ட்மெண்ட்டை ஃபுல்லாக சூஸ் பண்ணிக்கிறேன். தென் அடுத்தது வந்து எனக்கு லொக்கேஷன் வைஸ் எனக்கு தேவை. இது 4மே எனக்கு தேவை. ஸோ இது 4 வச்சு தான் நான் சர்ச் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு இது 4மே தேவை. இப்போ கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரே செல்ல இந்த அவுட்புட் வந்துடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா இந்த ஃபார்முலா ஃபுல்லாக காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா ஃபார்முலா டேப்ல போயிட்டு நேம் மேனேஜர் ஒன்று இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து இதெல்லாமே நம்மளுக்கு வந்து கம்பைன் காலம்னு ஆல்ரெடி இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம்னா இருக்கிறது ப்ரீவியஸாக இருக்க டிலீட் பண்ணலாம். நான் கிரியேட் பண்ணாலும் எனக்கு காட்டுது. சப்போஸ் உங்களுக்கு காட்டல என்ன பண்ணலாம்னா இப்போ கிரியேட் ஒன்று நியூ கொடுங்க. இதில் வந்து கம்பைன் காலம் கொடுத்துருங்க. தென் இதில் ரெஃபரன்ஸ் டூரில் வந்து நம்ம அந்த ஃபார்முலா பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஓகே கொடுக்குறேன். இப்போ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபார்முலா நம்மளுக்கு தேவையில்ல டிலீட் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா நம்மளுக்கு ஃபில்டர் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான டேட்டாவை அவுட்புட் எப்படி கொண்டதுன்னு பார்க்கலாம். ஈக்குவல் ஃபில்டர் ஓப்பன் ப்ராக்கெட்
அரேல வந்து ஆல்ரெடி நம்ம டேபிளாக கன்வெர்ட் பண்ணாத கொடுத்துக்கலாம், டேட்டான்றதை நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ சப்போஸ் என்ன பண்ணலாம்னா இங்கே இருக்கிற டேட்டா வந்து நான் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோலே கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், இங்கே டேபிள் ஒன்று நம்மளுக்கு காட்டும். டேபிளில் போனோன்னா டிசைன் வந்து டேபிள் 2ன்னு காட்டுது. ஸோ இதை வந்து நான் டேட்டான்னு மாற்றிக்கிறேன், செலக்ட் பண்ணிவிட்டு நேம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் டேட்டான்னு. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ஷீட்டுக்கு போயிட்டு இந்த இடத்துல ஃபில்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஃபில்டர் அரேல வந்து நம்மளுக்கு டேட்டா தான் அவுட்புட்டாக தேவை, நம்மளுக்கு அதான் இன்புட்டாக கொடுக்குறோம். ஸோ டேட்டாவில் தான் எனக்கு அவுட்புட் தேவை. ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ கமா கொடுத்துட்டு இன்க்ளூடில் வந்து என்ன பண்ணுறேன், சர்ச் பண்ணுன்றேன். சர்ச் பண்ணு, எனக்கு எதை சர்ச் பண்ணா நம்ம B1 செல் ரெஃபரன்ஸை கொடுத்தோம். அதுக்கு வந்து நம்ம நேம் வேணும்னு கொடுத்தோன்னா சர்ச் டெக்ஸ்ட்னு கொடுத்தோம். ஸோ நம்மளுக்கு சீன் டைப் பண்ணி நம்மளுக்கு ஆப்ஷன் வந்து அதையும் கொடுத்துக்கிறேன். எனக்கு அம்மா கொடுத்துட்டு எதுலேருந்து நம்மளுக்கு வேணும்னா நம்ம கம்பைன் காலம்னு ஒன்று கிரியேட் பண்ணி ஒரு நேம் மேனேஜர் கொடுத்து தெரியுமா, அந்த இடத்துல இந்த வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணிடுறோம் கம்பைன் காலம்ன்றதை. ஸோ அதை கொடுத்துட்டு ப்ராக்கெட் இப்போ க்ளோஸ் பண்ணால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவுட்புட் எல்லாமே வந்துருச்சு பர்ஃபெக்டாக. இப்போ நம்ம இது எல்லாமே நம்மளுக்கு தேவையான மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்ம சர்ச் பண்ணால் நமக்கு தேவையான அவுட்புட் எப்படி கொண்டு வருதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபார்முலா திரும்பி ரீஅரேஞ்ச் பண்ணுறேன். இப்போ எனக்கு எரர் த்ரோ பண்ணுது, அதுக்காக என்ன பண்ணுறேன், நாட் கொடுத்துக்கிறேன். நாட் கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி இஸ்எரர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். இஸ்எரர்னா நம்மளுக்கு எரர் த்ரோ பண்ணால் நம்மளுக்கு என்ன வரணும், எம்டியாக இருக்கணும்னு நான் சொல்கிறேன், எதுவுமே ஷோ ஆகக்கூடாதுன்றேன். நம்ம சர்ச் பண்ணது மட்டும் தான் நம்மளுக்கு வரணும்னு சொல்கிறேன். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன், நாட் கொடுத்துட்டு இஸ்எரர் கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல நம்ம டைப் பண்ணோம்னா ஹெச்ஆர் டைப் பண்ணால் நம்மளுக்கு ஹெச்ஆர் மட்டுமே நம்மளுக்கு ஷோ ஆகுது. ஸோ ஓகே, இப்போ கேஸ் சென்சிட்டிவ் நம்ம இது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ கேஸ் சென்சிட்டிவ் கொடுத்தா நம்மளுக்கு இந்த இடத்துல ட்ரூன்னு வரணும். ஸோ அதுக்கு செல் ரெஃபரன்ஸ் எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். ரைட் கிளிக் கொடுத்துட்டு இதில் வந்து ஃபார்மட் கண்ட்ரோல் இருக்குது, இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு கண்ட்ரோலில் வந்து என்ன பண்ணலான்னா 3D ஷேப்பிங் கொடுங்க. செல்லிங்கில் வந்து நம்ம A1 கொடுத்துக்கலாம். செல்லிங்க் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல A1ன்றது. இப்போ கொடுத்துட்டு ஓகே க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ கேஸ் சென்சிட்டிவ் நான் செக் அவுட் பண்ண என்ன பண்ணுறேன், எனக்கு செக் இன் தான் ட்ரூ வருது, இல்லைனா ஃபால்ஸ்னு வருது. ஸோ இது கூட நம்ம எப்படி கம்பைன் பண்ணி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபங்க்ஷனில் இஸ் எரர் இருக்கா, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், அகைன் ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி இஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். இஃப் ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணுறேன், எனக்கு கொடுக்குறது வந்து ட்ரூவாக இருக்கணும். ஸோ ட்ரூவாக இருந்தாலும் எனக்கு கரெக்டான அவுட்புட் வரணும்னு சொல்கிறேன். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா A1 செல் ரெஃபரன்ஸ் கொடுத்துக்கிறேன். எனக்கு இதுதான் ட்ரூவாக இருக்குது. ஸோ அதனால் நான் அந்த செல்லை ரெஃபரன்ஸ் கொடுத்துக்கிறேன். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி A1 செல் ஃபுல்லாக கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், நான் லாக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், கம்மா கொடுத்துட்டு எனக்கு கேஸ் சென்சிட்டிவாக இருந்தால் எனக்கு கரெக்டாக அந்த ஆன்சர் தான் வரணும், அப்படி இல்லைன்னா எனக்கு அந்த ஆன்சர் தேவையில்லைன்னு சொல்கிறேன். அதுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா ஃபைன் ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு கேஸ் சென்சிட்டிவ் எக்ஸலில். ஸோ ஃபைன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறேன், திரும்பி இங்கே இருக்கிறது அப்படியே ஃபுல்லாக நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த சர்ச் டெக்ஸ்ட்லேருந்து கம்பைன் காலம் சரி அப்படியே ஃபுல்லாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஃபைண்டுக்கு அப்புறம் தென் அகைன் கம்மா கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், சர்ச் ஆப்ஷன் யூஸ் பண்ணி அதை கொடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணலாம், ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணால் நம்மளுக்கு கேஸ் சென்சிட்டிவ் நம்மளுக்கு ஒர்க் ஆகும். எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து நியூயார்க்கு நம்ம டைப் பண்ணலாம். நியூயார்க் டைப் பண்ணுறேன். இப்போ கேஸ் சென்சிட்டிவ் கொடுத்தோன்னா நம்மளுக்கு கேப்ஸில் இருக்க மட்டும் இந்த இடத்துல கேப்ஸில் ஷோ ஆகுது. இது எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு கேப்ஸில் இல்லாத எல்லாமே நம்மளுக்கு ஷோ ஆகுது. ஓகே, நம்மளுக்கு இப்போ பர்ஃபெக்டாக எல்லாமே ஒர்க் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஃபார்முலா நம்மளுக்கு தெரியக்கூடாதுன்றாக என்ன பண்ணுறேன், இதை வந்து நம்மளுக்கு என்ட்ரு பண்ண டேட்டா மட்டும் தான் நம்மளுக்கு ஷோ ஆகணும், மற்றபடி அதர் டேட்டா நம்மளுக்கு ஷோ ஆகக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணலாம், இஃப் ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ணுங்க. இஃப் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு லாஜிக்கல் டெஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த B1 செல் ரெஃபரன்ஸை கொடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து என்ன பண்ணுறேன், ஈக்குவல் எனக்கு எம்டியாக இருந்ததுன்னா எம்டின்னு எனக்கு ஷோ பண்ணு, அப்படி இல்லையா எனக்கு அவுட்புட் வேணும்னு சொல்கிறேன். ஸோ என்ன பண்ணுறேன், ஈக்குவல் கொடுத்துட்டு இஃப் கொடுத்துட்டு இந்த B1 செல் ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு அது வந்து எம்டியாக இருந்தால் எம்டி த்ரோ பண்ணு, அப்படி இல்லைன்னா ஃபால்ஸாக இருந்ததுன்னா எதனா அவுட்புட் இருந்தால் எனக்கு இந்த ஃபார்முலா எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ அகைன் என்ன பண்ணுறேன், டபுள் கோட்ஸில் கொடுத்துட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சர்ச் பண்ணுறது மட்டும் தான் நம்மளுக்கு இந்த இடத்துல வரும். இப்போ நான் ஹெச்ஆர் டைப் பண்ணால் நம்மளுக்கு ஹெச்ஆர்னு வரணும், இல்லையா நேமில் ஏதோ சம்திங் எஸ்ன்னு டைப் பண்ணால் எஸ்ல இருக்கிற நேம்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வரும் இந்த இடத்துல. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளுக்கு இங்கே இருக்கிறது நம்மளுக்கு தெரியுதுனால இது நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஒயிட் கலரில் கொடுத்துக்கலாம். தென் இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா நம்மளுக்கு பார்டர்ஸ் தேவை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்டர்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டா ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ ரேஞ்ச் தேவை நம்மளுக்கு அந்த ரேஞ்சை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு ஹோம் டேப் கண்டிஷனல் ஃபார்மட்டிங் இதில் வந்து நியூ ரூல் கொடுங்க. நியூ ரூல் கொடுத்ததுக்கப்புறம் ஃபார்மட் ஒன்லி செல்ஸ் கண்டெய்ன் இருக்கும், அதை சூஸ் பண்ணி செல் வேல்யூவில் வந்து நாட் பிளாங்க்ன்ற கொடுத்துட்டு ஃபார்மட்டில் வந்து ஸோ நம்மளுக்கு கலர் தேவை, நான் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறேன், கலர் க்ரீன் கலரு. அவுட்லைன் தேவை, ஸோ அவுட்லைன் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டேட்டா இருந்தால் மட்டும் தான் நம்மளுக்கு பார்டர்ஸ் வரும். ஸோ இதுக்கும் நம்ம கலர் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ அகைன் வேறு டைப் பண்ணுறேன், சிக்காங்கோ டைப் பண்ணால் ஓகே நம்மளுக்கு அந்த இடத்துல இருக்கிறது சிக்காங்கோ மட்டும் தான் நம்மளுக்கு ஷோ ஆகுது இந்த இடத்துல. சப்போஸ் இந்த இடத்துல உங்களுக்கு இந்த ஃபார்முலா இவ்வளோ பெருசாக இருக்குன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட் இது திரும்பி என்ன பண்ணலாம், காப்பி பண்ணிங்க இந்த ஃபார்முலாவை. இந்த ஃபார்முலா காப்பி பண்ணிட்டு என்ன பண்ணுங்கள், ஃபார்முலா டேப்பில் போயிட்டு
நேம் மேனேஜரில் வந்து நியூ கொடுங்க. நியூ கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இதுக்கு வந்து ஒரு நேம் கொடுக்கலாம். சர்ச் டேட்டான்னு கொடுக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், சர்ச் டேட்டான்னு கொடுக்குறேன். அந்த ஃபார்முலா வந்து இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல அந்த பெரிய ஃபார்முலா நம்மளுக்கு தெரிஞ்சதில்ல, அதை டெலீட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், ஈக்குவல் கொடுத்துட்டு சர்ச் டேட்டான்றதை நான் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல என்ன டைப் பண்ணுறோமோ நம்மளுக்கு ஷோ ஆகும். இந்த இடத்துல ஜஸ்ட் சிம்பிளாக தான் நம்மளுக்கு காட்டும். இந்த இடத்துல இதுதான் நம்ம சர்ச் பார்னு சொல்கிறோம். நம்ம ஈஸியாக நம்ம தேவையான டெக்ஸ்ட் இந்த இடத்துல சர்ச் பண்ணி நம்மளுக்கு தேவையான அவுட்புட்டை நம்ம எடுத்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.